ஆண்டவரும் உலகரட்சியருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்கள் யாவரும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்மை சுற்றிலும் யாரும் இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் தேவன் தொலைவில் இருப்பவர் அல்ல, நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர். நம் நடுவிலே உலாவி நம்மோடு வாசம் செய்யும் விரும்புகிற தேவனாயிருக்கிறார். யோசேப்பு சிறையில் இருந்தபோது தேவனுடைய பிரசன்னம் அவனை விட்டு விலகவில்லை. தானியேல் அந்த தேசத்தில் இருந்தபோது தனது தேவனை விட்டு விலகவில்லை. தாவீது தனிமையாக வனாந்தரத்தில் இருந்தபோதும் தேவனுடைய சந்நிதியே அவனுக்கு பலமாக இருந்தது. அதுபோல இன்றைய உங்கள் சூழ்நிலைகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதல்ல, உங்களோடு இருப்பவர் யார் என்பதே அதை தீர்மானிக்கிறதாயிருக்கிறது. அதை தேவனே உங்கள் நடுவில் இருந்து தீர்மானிக்கிற வல்லவராயிருக்கிறார். இன்று நீங்கள் வேலைக்கு செல்லலாம், பயணிக்கலாம், உங்கள் குடும்ப பொறுப்புகளை சுமந்து கொள்ளலாம், உங்கள் குடும்ப பொறுப்புகளை சந்திக்கலாம், எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம். ஆனால் ஒரு உண்மையை மட்டும் நான் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் தனியாக நடக்கவில்லை, என் தேவன் என்னோடு நடக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் வீட்டில் சமாதானத்தையும், உங்கள் பயணத்தில் பாதுகாப்பையும், உங்கள் பணியில் ஞானத்துடன் நடக்கவும், உங்கள் தீர்மானங்களில் வழிகாட்டுதலாகவும் இருப்பாராக. இன்றைய நாள் தேவன் உங்களோடு இருப்பதை உணர்ந்து வாழும் நாளாகட்டும். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இது ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, தேவனோடு நமக்குள்ள உறவை அடையாளமாக உள்ளது. தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் நடுவில் இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை இந்த நாளிலும் செய்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.